2 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கும் சூடான் உள்நாட்டு போரில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது சூடானில்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். உலகம் எங்கெங்கோ நடக்கிற போர்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஆப்பிரிக்கால அதிகார பசியோட வேட்டை ரொம்ப தீவிரமா களமாடிட்டு இருக்குது. சூடான் ஒரு காலத்துல ஆப்பிரிக்காவோட பெருமைக்குரிய நாடா இருந்தது. இன்னைக்கு வாழவே தகுதியில்லாத நாடா மாத்தப்பட்டிருக்கு. சூடான் காலனித்துவ ஆட்சியில இருந்து சுதந்திரம் பெற்ற முதல் ஆப்பிரிக்க நாடுகள்ல ஒண்ணு. 1955 சுதந்திரம் பெற்றதுல இருந்து 1989 வரைக்கும் ராணுவமும் அரசியல்வாதிகளும் மாத்தி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. 1989 ராணுவ தளபதியா இருந்த ஒமர் அல் பஷீர் ஆட்சியை பிடிச்சாரு. 30 வருஷங்களுக்கு அவரோட ஆட்சி தான் தொடர்ந்துச்சு. அரசியல் கட்சிகளை தடை பண்ணினது, படுகொலைகள், ஊடகங்களுக்கு தடை விதிச்சதுன்னு அவரோட கரும்புள்ளி பட்டியல் நீளும். 2019 அவரோட சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டுச்சு சூடான் ராணுவம். இறையாண்மை கவுன்சிலுங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டு ஆட்சி நிர்வாகம் நடத்தப்பட்டுச்சு. சூடான் மக்களுக்கு ஜனநாயக நிர்வாகம் திரும்ப வரும்னு நம்பிக்கை இருந்தது. ஆனா 2021 மறுபடியும் நடந்த ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு அத்தனை நம்பிக்கையையும் சுக்குநூறா தகர்த்தெறிஞ்சது. அதுவரை ராணுவத்துக்கும் கட்சிகளுக்குமா இருந்த போட்டி 2 ராணுவ ஜெனரல்களுக்கானதா மாறுச்சு. சூடான் ஆயுதப்படை, அதாவது ASF ஓட தலைவர் ஜெனரல் அப்தெல் ஃபதா அல் புர்ஹான், அப்புறம் விரைவு ஆதரவு படை, அதாவது RSF ஓட தலைவர் ஜெனரல் முகமது ஹம்தான் டகலோ 2 பேரும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தான் சூடான் சொந்தம்னு கூறு போட்டுட்டு இருக்காங்க. இத வெறும் 2 ராணுவ ஜெனரல்களோட சண்டையாவும் பாத்திர முடியாது. அங்கதான் சூடானோட கனிம வளங்கள், முக்கியமா தங்கம் பெரிய காரணமா இருக்குது. சூடானோட ஆரம்ப காலத்திலிருந்தே அதோட வளங்களுக்காக நிலையான ஆட்சி அமையாம பிற நாடுகள் பார்த்துக்கிட்டதா சொல்லப்படுது. ஏன்னா சூடான்ல இருந்து வெட்டி எடுக்கப்படுற கனிமங்கள் உலக சந்தையில முக்கிய பங்கு வகிக்குது. அதோட மிக முக்கியமான காரணமா செங்கடல் இருக்குது. ஏன்னா செங்கடல் மூலமா தான் ஏறத்தாழ 12% வர்த்தகம் நடக்குது. செங்கடலோட அதிக எல்லையை பகிர்ந்துக்கிற நாடு சூடான். அதனால சூடான் நம்மோட கட்டுப்பாட்டுல இருந்தா நமக்கு பாதுகாப்புன்னு நிறைய நாடுகள் நினைச்சிட்டு இருக்குது. அதனால பிற நாடுகள் ஏராளமான ராணுவ ஆயுத குழுக்களை சூடானுக்குள்ள உருவாக்கி வளர்த்து விட்டுட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்போ சூடான்ல சண்டை போட்டுட்டு இருக்கிற 2 பெரிய ராணுவ படைகள்ல ASF படை எகிப்து நாட்டோட ஆதரவுலையும் RSF யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஆதரவுலையும் இயங்குறதா சொல்லப்படுது. 2 வருஷமா நடக்கிற இந்த உள்நாட்டு போர்ல 1.5 லட்சம் பேருக்கு மேல இறந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால இறந்துட்டாங்க. ஒவ்வொரு நாளும் பசி பஞ்சத்தால பலரும் இறந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு கோடியே 30 லட்சம் பேர், அதாவது 3ல் 1 சூடான் குடிமகன் வீட்டை விட்டு வெளியேற நேர்ந்திருக்கு. இதுல 88 லட்சம் பேர் நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்திருக்காங்க. 35 லட்சம் பேர் வெளிநாடுகள்ல அகதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இப்போ சூடானோட முக்கியமான பகுதிகளை 2 ராணுவ படைகளும் தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. குறிப்பிட்ட பிரிவைச் சேர்ந்த இஸ்லாமிய மக்களை குறிவச்சு இனப்படுகொலை செய்யப்படுறதா குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு இருக்குது. ஆப்பிரிக்காவோட அடையாளமா இன்னைக்கு இருந்திருக்க வேண்டிய சூடான் பஞ்சம், படுகொலை, பாலியல் வன்முறைன்னு தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சூடான்ல அமைதியை கொண்டு வர்றதுக்கு உலக நாடுகள் பெரிய முயற்சி எதையும் எடுக்கல. மாறா உள்நாட்டு போரை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளை தான் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. உலக நாடுகளோட அதிகார போட்டியால தினமும் அல்லாடிட்டு இருக்கிற சூடான் குழந்தைகள் எதிர்காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.